வெல்கம் டு பொது சேவை சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரயில்வேல விட்டுருக்க ரெக்யூர்மெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எதுவும் தேவைன்னா, நீங்கள் இந்த இடத்துல டச் பண்ணி இந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த நோட்டிஃபிகேஷன் வச்சு நான் உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். ஆக்சுவலாக இப்போ கொடுத்த ரெக்யூர்மெண்ட்டோட வேகன்சிஸ் தான் இது. அதாவது அது எப்போ ஓப்பன் ஆகுது அப்புடின்னா 17/8/2024 அந்த டேட்டில் ஓப்பன் ஆகுது. க்ளோசிங் டேட் 16/9/2024 இந்த டேட்டில் க்ளோஸ் ஆகுது. அதுக்குள்ளே நீங்கள் என்னென்ன குவாலிஃபிகேஷனில் இருக்கீங்களோ இதில் கொடுத்துருக்க குவாலிஃபிகேஷன் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்புடின்னா கம்பல்சரி நீங்களும் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணி இதனால் எக்ஸாம் எழுதி நீங்களும் கவர்மெண்ட் வேலை வாங்கிடலாம். ஓகேங்களா? இப்போ 1376 வேகன்சி மொத்தமாக கொடுத்துருக்குறாங்க. இது ஒன் பை ஒன்னாக நீங்களே பார்த்துக்கிறங்க. சரிங்களா? அப்புறம் ஃபீல்டு ஒர்க்கர்ஸ்னு சொல்லிட்டு 19 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ அடிஷ்னலாக இருக்கிறவங்க அதையும் பார்த்துக்கிறங்க. அதுக்கப்புறம் இதில் யார் யாருக்கு எவ்வளோ அமௌண்ட் கட்டணும் அந்த டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே, இந்த ஓபிசி, பிசி, டிஎன்சி அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருக்குமே, பசங்க எல்லாருக்குமே 500ரூவாலேருந்து 400 வரைக்கும் பே பண்ணுற மாதிரியே இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ் மேன், அடுத்து ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற கேட்டகரி எல்லாருக்குமே அவங்களுக்கு 250 ரூபா பே பண்ணாலே போதும். அவங்க இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கு ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ண முடியும். ஓகே, நீங்கள் இதெல்லாம் பார்க்குறவங்க கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கிறங்க. அப்ளை பண்ணுறவங்க இதுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதை ஓப்பன் பண்ணி அப்ளை பண்ணிக்கிறேங்க. அது எப்படி அப்ளை பண்ணுறேன்னு நான் உங்களுக்கு டீட்டெயில் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ரயில்வே ரெக்யூர்மெண்ட்டில் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளைன்னு ஃபஸ்ட்லேயே காட்டும். அதில் போய் அப்ளை ஆன்லைன் கொடுத்ததுக்கப்புறம் அப்ளிகேஷன் வரும். இது நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் அப்ளிகேஷன் ஓப்பனே பண்ணதில்லை அப்படின்னா கிரியேட்டிங் அப்ளிகேஷனில் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கிறங்க. இல்லை ஆல்ரெடி நீங்கள் அதுக்குள்ள அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதை கொடுத்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? ஓகே, இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஓகே, தேங்க்யூ.